வெல்கம் ஏஜே மேக்ஸ் பயிற்சி 8.2 முக்கியமான 2 மார்க்கு செகண்ட் சம். ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க. இதில் மாறுபாட்டு கெழுவே கொடுத்துட்டாங்க 25.6. அதே மாதிரி திட்ட விளக்கம் சிக்மாவும் கொடுத்துட்டாங்க 1.2ன்னு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பார் கண்டுபிடிக்கணும். நமக்கு சிவிக்கு ஃபார்முலா தெரியும். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் இன்ட்டு 100% தெரியும். இதில் எக்ஸ்பார் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை அங்கே கொண்டு போயிடுவோம், சிவி எந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ எப்படி வரும், எக்ஸ்பார் ஈக்குவல் டு சிக்மா பை சிவி இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ்பார் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா நம்மகிட்ட இருக்குது 1.2, சிவியும் இருக்குது 25.6ன்னு. அடுத்து இன்ட்டு 100ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பாயிண்டில் கீழே இருக்கிறனால நான் இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கேயும் இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், 1 2 3 0 இங்கே வரும். கீழே 2 5 6 ஒரு 0 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதனால் ரெண்டையும் தூக்கிட்டேன். இப்போ 1200/256 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா, 256. இது எனக்கு 4 டேபிளால் அடித்து கொடுக்க முடியும். 6 4s are 24, அடுத்து 4 4s are 16. ஓகே, இங்கே 3 டைம்ஸ் அடிக்கலாம். அடுத்து 0 0ன்னு இருக்குது. அடுத்து மறுபடியும் நமக்கு 4 டேபிள் வரும். 1 4s are 4, அடுத்து பேலன்ஸ் 2 இருக்கும். 6 4s are 24. ஓகேயா, இங்கேயும் 4 டேபிள் போடுறேன். 7 டைம்ஸ் போடும்போது 7 4s are 28, பேலன்ஸ் 2 இருக்கும். மறுபடியும் 5 டைம்ஸ் வரும் இல்லையா. இப்போ இதை டைரெக்டாகவே அடிக்க வேணாம், நம்ம பாயிண்ட் வைஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் வகுத்தல் போட்டே அடித்து கொடுப்போம். இவங்க வெளியே இருப்பாங்க, 75 உள்ளே இருக்குது. நமக்கு எத்தனை டைம் அடங்கும், 4 டைம்ஸ் அடங்கும் இல்லையா. 4 6 are 24க்கு 4, பேலன்ஸ் 2, 1 4s are 4 + 2 6. பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. செப்ரேட் பண்ணும்போது இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். மறுபடியும் நம்ம 0 சேர்க்குறோம்னா இங்கே பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 110 இருக்குது. இது கிட்டத்தட்ட நமக்கு 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போமே. 6 6 are 36, பேலன்ஸ் 3, 1 6 are 6 + 3 9. இப்போ பேலன்ஸு செப்ரேட் பண்ணி பார்க்கலாம். 4 இருக்கும், இங்கே 1 கடன் வாங்கினோம்னா இங்கே 14. அப்போ 0 சேர்ப்போம். 0 சேர்க்கும்போது 140 இருக்குது, 160 நியரஸ்ட்டாக வந்துருச்சு. நம்ம என்ன 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா. 8 டைம்ஸ் போட்டோம்னா 6 8s are 48, பேலன்ஸ் 4, 1 8s are 8 12. இங்கே மறுபடியும் செப்ரேட் பண்ணுவோம். இங்கே 2 இருக்கும், 1 கடன் வாங்கி கழிச்சோம்னா. அடுத்து இங்கே 1 தான் இருக்கும். அப்போ மறுபடியும் 0 போடும்போது 120ங்கிறது 6க்கு மேலே இருக்குது. அதனால் அடங்கும். ஏன்னா 96 6 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய நம்பர் தான், 5க்கு மேலே தான் வரப்போகுது. அதனால் நான் என்ன பண்ணிடலாம், 6 9 போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு 2 மார்க் சம் தான், அதனால் இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். 4.69 இதுதான் யார், எக்ஸ் பார். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு 2 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க.